ஓம் ஏகாந்தாய நம ஏகபுத்தாய நம. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு, ஒன்னாச்சுட்டு வாங்கோ. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ரோஜேன ரோஜமான சஹன்னோ பகவத்ரதே ஜிதே. கட்டிமேள கட்டிமேள. நாளை கட்டாதரேன். சம்பந்தி என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில தாலி கட்ட போற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. பேசின பணம் எங்கயா? சம்பந்தி சம்பந்தி எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். தாலி கட்ட சொல்லுங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. பணம் இல்லாதவனுக்கு எல்லாமே கெட்ட நேரம் தான் ஐயா. மோகன் எழுந்துடுற. மாப்பிள மாப்பிள நீங்களா சொல்லுங்க மாப்பிள, சொல்லுங்க மாப்பிள. சம்பந்தி சம்பந்தி என் குடும்ப மானத்தையும் உங்க காலடியில வைக்கிறேன். என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க சம்பந்தி. சம்பந்தி இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க. மனுஷன் கிட்ட ஈவரக்கத்தை எதிர்பார்த்தா அது நியாயம். ஒரு மிருகத்துக்கிட்ட அதை எதிர்பார்க்கறீங்களே. என் பேரு சொல்றது கூட உனக்கு யோகியதை கிடையாதியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு கல்யாணம். வரதட்சணை கொடுக்க வக்கீல்ல பேச்சு வேறையா? இதுக்கு மேல இவங்க கூட என்னப்பா பேச்சு? இந்த வாயாடியோட வாழ்க்கை இந்த கல்யாண பந்தல்லே முடியும். வாங்க போலாம். மிஸ்டர் மோகன், மரியாதை மரியாதையா பேசணும்னு நினைச்சதுனாலதான் மிஸ்டர் மோகன் கூப்பிட்ட. மோகன் கூப்பிட்டு பாவம், ஊர்ல இருந்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. கையில காசு கூட கொண்டு இருக்க மாட்டீங்களே. இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலை பார்க்க வந்திருக்கிறவரு ஒரு MA பட்டதாரி. நோ வேகன்சி போர்ட பார்த்து பார்த்து சலிச்சு போனவரு ஒரு கிராஜுவேட். இந்த நிலையில இவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? எப்படிமா கொடுப்பாங்க? MA படிச்சுட்டு இவர் சுயமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாத்திரத்தை தூக்குறாரு. இவனுங்க ஒண்ணுமே படிக்காம ஏமாத்துறாங்க. நீங்க ஏமாத்துறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்க, உழைக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. கரெக்ட். ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குற மாதிரி பொம்பளைங்கள வரதட்சணை வாங்குற நிலைமை வந்தா இவனுங்க தங்கச்சிக்கு 5-6 மாப்பிளைய கட்டி வைப்பானுங்க. அவளையும் பாஞ்சாலி ஆக்கிடுவானுங்க. இவனுங்களுக்கு பணம் தான் முக்கியம். அப்பா, கொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிளை வேணுமா, இல்ல ஊரை அடிச்சு உலையில போடுற இந்த வெங்காயம் மண்டி மாப்பிளை வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. உழைச்சு சாப்பிடுற இந்த மாப்பிளை தான் எனக்கு வேணும். கொட்டுங்கயா மேளத்தை. உட்காந்து வக்கடையா தின்னு விட்டு போங்கயா. போய் உட்காருமா மழை வரையில. மாப்பிள போய் உட்காருங்க, உட்காருங்க. ஓம் அக்னிஹே ஸ்வாஹா அக்னிம் தமேமாம் பிரம்மணே அடங்கியா மேளத்தை. பிரம்மம் தமேமாம் இந்திராக்னி ஸ்வாஹா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் அந்தே வத்னாமி சுபஹே த்வம் ஜீவன சரதாம் சதம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு இல்லாதவன் குருடன் இல்ல, படிக்காதவன் தான் குருடன். அப்போ MA BAன்னு 2 கண்ணு இருக்கிற ஆம்பளை கட்டிக்குவேல்ல? ஆமாண்டி. எனக்கு வரப்போற பட்டதாரி இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காரோ? சாணி தட்டியா? ஆமா, அப்பா ஆள வந்தார் பேர காப்பாத்த வேணாமா? அதான் சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தான். இல்லடா வீரபாண்டி. ஆள வந்தார் தானா? வீரபாண்டிங்க. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. கண்டுபிடிச்சீங்க? அப்பா உன் பேர் ஆள வந்தார் தானே? ஏன் சித்தப்பா உங்க பேரு வீரபாண்டி தானே? இல்லையா? ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேரு வீரபாண்டி. இப்படி 2 பேரை சொன்னா உனக்கு 2 அப்பாவான்னு ஊர்ல இருக்கவங்க கிண்டல் பண்றான்ல. அப்பா 2 பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா 1 பேரு 2ன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா சொல்லிக்கலாம்ல. ஏன்டா சொல்லல? அவனுக்கு அறிவே இல்லையே. நீதான் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையே. படிக்கலன்னு என்னப்பா? அப்பா எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க. ஒரு பொண்ணா? அடே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்னடா அவசரம்? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம் தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சீரும் பணமும் வரணும். இன்னும் கூடி உனக்கு தான் எந்த புருஷ பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத.
அப்புறம் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? சந்தோஷமா இருக்குமா கல்யாணம் பண்ண வைக்கிறேன்? எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறான். இப்பவே இந்த விஷயத்தை படிக்காத பட்டிக்காத மல்லிசத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு மல்லீஸ்வரி, இதை நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க ஆத்தா குணம் தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு பணம் ஒரு கண்ணுன்னா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஐயா, போனங்க தலையா. நீ பேசாதையா. தங்கச்சி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டது உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே. என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லைன்னா போ. கூட பிறந்தவன விட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? சங்கிலி விடியா, பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல. என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து உன் தலையே சீவியா. சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. உண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். இன்னல் குடி வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோபமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. அதோ பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க என் சின்ன மதிவான இருக்கான்ல, வளர்த்து கடுதாசி போட்டுருக்கான். ஏய், பட்டணத்துக்கு எல்லாம் போகாதரா. ஏன்பா வாங்க வைக்கலையா? வாங்க. என்னய்யா, ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. இந்த ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தானே உட்கார்ந்தா என்ன, பேசாம இருக்கிறேன். உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தான், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. இருந்துச்சு. 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன். 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டு. 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுல தான் நானும் உன்னை தேடிக்கிட்டு. வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான், பையனுக்கு புடிச்சு போச்சு சிரிக்கிறான். சும்மா இருங்க. வைக்கலையா, நீங்க பட்டத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனா படிச்ச பையனா கேட்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியழகன். ஊரு உள்ளகாடு. அப்பன் பேரு ஆழவன் தான். ஆக MA மதியழகன். அதை அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும். எனக்கு கோவம் வரும். MA மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வைக்கலையா? முடிச்சிருங்க. முடிக்கிறேன். கண்ணா, நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்ட வரல மறந்துரு. அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். வர்றவன் என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் சொல்ல. வரேன்பா. அப்பா, இப்பயாவது என்ன பட்டணம் போக விட்டீங்களே. மதி, எப்படி ஊர்ல இருந்து வந்த? உன் கடைசி வந்துச்சுல்ல, பாத்துனே வந்துட்டேன்ல. ஆமா, உங்க அம்மா எப்படி அவளை தலைய விட்டாங்க? எனக்கு பட்டணத்துல பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, அதான் பட்டணத்தை சுத்தி பார்க்கலாம். நீ பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் வரும். பட்டணத்தை எந்த இடத்த எனக்கு சுத்தி காட்ட போற? உனக்கு A to Z வரைக்கும் சுத்தி காட்டுறேன். ஆமா, A to Zனா அண்ணா சமாதில இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் அர்த்தம். ஆமா, இது ஏன் என்ன கவுத்து போடுது? பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முத எந்த இடத்த காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல. டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். போடங்க தலையா, வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதுக்காக அறுவாடை செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகளை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாதுன்னு தான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேரறிஞர் சொல்லியிருக்காரு, தெரியுமா உனக்கு?
சித்தமா 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 பெற்றத்துல இருந்து வக்கீல கடிதாசி எழுதிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? படிங்க. ஒண்ணுக்குன்னு உங்க அண்ணன் காதுல விழுந்துச்சு, பனங்காய் சீவிர மாதிரி சீவிடுவான். அதுக்கு என்னப்பா பண்றது? ஒண்ணு செய்வோம். வக்கீலு பொண்ணுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் நான் கேஸ்னு படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிறோம். ஏய், என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒண்ணு இல்ல, பட்டணத்துல இருந்து வக்கீலு கேஸ் விஷயமா லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னேன். வாங்க உள்ள போய் படிங்க. ஏய், இங்கே படி, நான் அந்த கேஸ புரிஞ்சுக்கிறேன். படி படி. ஏமாட்டம் போட்டுங்க. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம் நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து குடும்பம் நடத்தலாம். ஓ, துப்புக்கட்ட பயலா இருக்கிய. கேஸை வச்சு குடும்பம் நடத்த போறியா? கேஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். போடாங்க தலையா, உனக்கு ஒண்ணும் புரியாது. பாரு,